பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனம் 27. இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேர் கொண்ட ஒரு ஆயக்காரனை கண்டு, என்னை பின்பற்றி வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான் என்று கர்த்தருடைய வார்த்தை இங்கே பார்க்கிறோம். எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்ற லேவியை குறித்து இங்கே வாசிக்கிறோம். முதலாவது ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்து முடிக்கிறார். திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கொடுத்து அவனை எழுந்து நடக்க பண்ணுகிறார். அங்குள்ள கூட்டத்தில் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு திகைத்து பயந்து தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். இங்கே அதை தொடர்ந்து நடக்கிற ஒரு சம்பவம். அவர் நேராக ஆயத்துறைக்கு செல்கிறார். போகிற பொழுது அங்கு ஒரு மனிதனை பார்க்கிறார். அவனை கண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். எனக்கு பின்பற்றி வா என்று வேறு எதுவும் சொல்லலை, என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். இயேசுவை குறித்து அவன் கேள்விப்பட்டிருக்கிறான், இயேசு குறித்து அவன் அறிந்திருக்கிறான், இயேசு யார் என்று அவன் தெரிந்திருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவராகிய இயேசுனுடைய ஒரு வார்த்தைக்கு உடனே அவன் கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். என்னை பின்பற்றி வா என்ற சொல்லப்பட்ட மாத்திரத்திலேயே அவன் எல்லாவற்றையும் விட்டு என்று பார்க்கிறோம். எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்ன அந்த வார்த்தையில் எவ்வளவு அர்த்தங்களை அவன் புரிந்து கொண்டான். அவன் திரும்ப ஒரு கேள்வி கேட்கல, எப்போ வரணும், எவ்வளோ நேரத்தில் வரணும், எல்லாத்தையும் விட்டுட்டு வரணுமா, இது எதுவுமே கேட்கல. அவருடைய ஒரு வார்த்தை அவனை பூரணப்படுத்தது. அவருடைய ஒரே ஒரு வார்த்தை அவனை பக்குவப்படுத்தது. அவருடைய ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொள்ள வைத்தது. எல்லாவற்றையும் புரிந்து கொண்டார். ஆண்டவர் இயேசு ஒரு பெரிய லெசன் எடுக்கல, ஒரு பாடத்திட்டத்தை எடுத்து இப்படிலாம் இருக்கணும், என்னை பின்பற்றி வா, இத்தனை வருஷம் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், இத்தனை வருஷம் நீ இருக்கணும் இந்த ப்ராஜெக்ட்டு, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன், உனக்கு சம்பளம் உண்டு, அதுக்கப்புறம் நீ தான் பார்த்துக்கணும், செல்ஃப் சஸ்டெய்னிங் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை ஒன்றா என்னை பின்பற்றி வான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். இவனும் எல்லாவற்றையும் விட்டு தன் தொழிலை விட்டு, தன் வேலையை விட்டு, தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு அவன் எழுந்து இயேசுவுக்கு பின் சென்றான். இயேசுவுக்கு பின் சென்ற அவனை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே நாம் ஆண்டவரை பின்பற்றுவது என்பது எல்லாவற்றையும் விட்டு விடுவது, இந்த உலகத்தை விட்டு விடுவது, இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை விட்டு விடுவது, உலகத்தினுடைய ஈர்ப்புகளை விட்டு விடுவது. இதுவும் ஒரு மனம் திரும்புதல் தான். மனம் திரும்புதல் என்பது பாவத்தை விட்டு மனம் திரும்புவது ரட்சிப்பு உண்டாகிறது. இப்பொழுது ஆண்டவராக இயேசுக்கு ஊழியம் செய்ய அவரை பின்பற்றுவது என்பது இந்த உலகத்தை விட்டு அல்லது இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், இந்த உலகத்தில் என்னெல்லாம் திட்டம் வைத்திருந்தோமோ திட்டங்கள்லாம் விட்டு எழுந்து அவருக்கு பின் செல்வதாக இருக்கிறது. அவர் எழுந்து இயேசுவுக்கு பின் சென்றான். அவன் பின் சென்ற அவருடைய பெரிய விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் வந்து பந்திருந்தார்கள். அங்கே அவன் ஒரு மிகப்பெரிய விருந்தை வைக்கிறான் வீட்டில். அந்த வீட்டில் விருந்து வைத்த பொழுது எல்லோரும் அந்த விருந்தை உண்ணுகிறார்கள். ஆகவே இங்கே ஆண்டவராகிய இயேசுவை அவன் பின்பற்றுவதற்கான நோக்கமும் காரணமும் ஒன்று தான், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவது தான். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் போகிறான். அதன் பிறகு எல்லாவற்றையும் விட்டு அவன் போகிறான். ஆகவே ஆண்டவர் இயேசுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை, அவரை பின்பற்ற வேண்டும் என்கிற வாஞ்சை அவனுக்குள்ளே அதிகமாக இருந்த காரணத்தினாலே அவன் எழுந்து போனான் என்று சொல்லி பார்க்கும். இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட கீழ்ப்படுகிற மக்களைத்தான் பார்க்கிறார். அவரை பின்பற்றுகிற மக்களைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். என்னை பின்பற்றி வா என்று சொன்ன உடனே எத்தனை பேர் அவரை பின்பற்ற ஆயத்தமாக இருக்கிறோம்? இரண்டாவதாக, எல்லாவற்றையும் விட்டு எத்தனை பேர் பின்பற்ற ஆயத்தமாக இருக்கிறோம்? மூன்றாவதாக, எந்த கேள்வியும் கேட்காமல் உடனே கீழ்ப்படுவதாக இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் ஆண்டுடைய ஊழியம் மிக சிறப்பாக செய்வதற்கு மிகப்பெரிய அச்சாணியாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இயேசு பின்பற்றுவது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல, முழுவதையும் விட்டுவிடுவது. இயேசுவை பின்பற்று என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல, எழுந்து போவது. இயேசுவை பின்பற்று என்பது சாதாரண காரியம் அல்ல, கேள்வியை கேட்காமலே பின்பற்றுவது. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உடனே பின்பற்றுவதன் காரணம், அவர் சொன்னால் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்தான் அவர் சொல்லுவார். அவர் பேசினார், எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்தான் பேசுவார். இவன் எனக்கு சரியாக வருவானா, இவன் என்னுடைய மகனாக இருப்பானா, என் ஊழியக்காரனாக இருப்பானா என்பது ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும். ஆகவே தான் அவர் எல்லாவற்றையும் நிதானத்தை அறிந்து தான் அழைக்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் அவர் எது சொன்னாலும் அதை கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளவும், வேதத்தை வாசிக்கிற பொழுது வாசிக்கிறதுக்காக வேதம் அல்ல, வாசித்து அதன்படி செய்கிறவர்களாக கீழ்ப்படியவர்களாக இருப்பது தான் வேதமாக இருக்குது. ஆக பரிசுத்த வேதத்தை நான் வாசிக்கணும். வாசிக்கிறது மாற்றமல்ல, ஆண்டவராகிய இயேசுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, நாம் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியை நாம் ஆரம்பிக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை மெச்சிக்கொள்வார். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சித்தத்தை செய்வதற்கு
மிகவும் ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கும். வேதம் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம் அதனுடைய எல்லா வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படுவதற்காகவே கொடுக்கப்பட்டது. ஆகிய வார்த்தை கீழ்ப்படிவோம், வார்த்தையை கீழ்ப்பட்டு நாம் முன்னேறி செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நாங்களுடைய வார்த்தையை கேட்டு எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்ற, உண்மையை பார்த்து நடக்க உதவி செய்வீராக. உங்களுடைய கிருபைக்காக தாழ்த்து இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.